வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் உங்களுக்கு தமிழ்லேயும் ஆன்சர் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் ஆன்சர் இருக்கும். ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த பேட்சுக்கு. யூனிட் 1 கொஸ்டின் நம்பர் 1, ஐம்பெருங்காப்பியங்கள், அதாவது 5 கிரேட் எபிக்ஸ் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஸோ இந்த மாதிரி 5 பெருங்காப்பியங்கள் இருக்குது. ஓகேங்களா? 5 கிரேட் எபிக்ஸ் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஐஞ்சிறுங்காப்பியங்கள், அதாவது 5 மைனர் எபிக்ஸ் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். யசோதரா காவியம், சூளாமணி, உடலி, அதாவது உதயணன் காவியம், உடலின் காவியம்னு சொல்லுவோம். 2 பேர் இருக்கு அதுக்கு. நாககுமார காவியம், நீலகேசி. ஸோ இந்த மாதிரி 5 காப்பியங்கள் இருக்குது. 5 மைனர் எபிக்ஸ் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, சிற்றிலக்கியம்னா என்ன? சிற்றிலக்கியம் என்பது குறும்பாணி, குறுந்தொகை பாடல்கள், பழமொழிகள், பக்தி இலக்கியங்கள் போன்ற சிறிய மற்றும் தனிப்பட்ட இலக்கிய படைப்புகளை குறிக்கும். ஸோ சிலப்பதிகாரத்துக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கும். பழமொழி இருக்கும், பக்தி பற்றின இலக்கியங்கள்லாம் இருக்கும், பாடல்கள் இருக்கும், குறுந்தொகை இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் சிற்றிலக்கியம். இது இங்கிலீஷில் பார்க்கலாம். சிற்றிலக்கியம், இட்ஸ் அ மைனர் லிட்ரேச்சர், ரெஃபர்ஸ் டு ஷார்ட் லிட்ரரி ஒர்க்ஸ், poems, proverbs, devotional literature and small anthologies in Tamil tradition. So Tamil traditionல யூஸ் பண்ணுற poems, proverbs, குட்டி குட்டி லிட்ரேச்சர்ஸ், குட்டி குட்டி ஆந்தாலஜிஸ், இது எல்லாமே பயன்படுத்துறது தான் சிற்றிலக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, இந்தியாவின் முக்கிய மொழி குடும்பங்கள். மொத்தம் 4 குடும்பம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டிராவிடியன் லாங்குவேஜ் ஃபேமிலி, திராவிட மொழி குடும்பம். 2வது இந்தோ ஆரியன் லாங்குவேஜ், இந்தோ ஆரிய மொழி குடும்பம். 3வது ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் லாங்குவேஜ் ஃபேமிலி, அதாவது ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பம். சீன திபேத்திய மொழி குடும்பம், சைனோ டிபேட்டியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. ஸோ இந்த கொஸ்டின்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, நாயன்மார்கள்லாம் யார்? நாயன்மாஸ். நாயன்மார்கள் என்பது சிவனை பக்தியுடன் போற்றிய 63 பெரும் பக்தர்களின் குழு ஆகும். ஸோ சிவனை ரொம்ப பக்தியோட கும்பிடுவாங்க இல்லையா, அந்த 63 பேரை தான் நம்ம நாயன்மார்கள்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பாருங்க, இந்த நாயன்மாஸ் வேர் 63 கிரேட் தமிழ் செயின்ஸ் அண்ட் டிவோட்டீஸ் ஆஃப் லார்ட் சிவா who played a significant role in the தமிழ் பக்தி மூமெண்ட். இவங்க எல்லாமே தமிழ் பக்தி மூமெண்ட்டில் ஒரு முக்கியமான ஆளுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1ல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஏ கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். சில பார்ட் ஏ கொஷின்ஸில் நீங்கள் பார்ட் பியில் படிச்சிருப்பீங்க, அதுலேருந்தே சில கொஷின்ஸ்லாம் வந்துடும். ஸோ ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்கள் செட்டுக்கு அதை கொடுத்துருக்கேன். நடுக்கல் அப்படின்னா பார்க்கலாம். நடுக்கல் என்பது தமிழர் பாரம்பரியத்தில் வீரச்சாவுக்கு வைக்கப்படும் நினைவுக்கல் ஆகும். இப்போ ஒருத்தர் போருக்கு போகிறாரு, போகும்போது வீர மரணம் அடைந்துட்டார்னா அவரை ஒரு நினைவாக ஒரு கல் வைக்கிறதா நடுக்கல்னு சொல்லுவோம். ஸோ இது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹீரோ ஸ்டோன்ஸ், வேர் மெமோரியல் ஸ்டோன்ஸ் எரெக்டட் இன் ஹானர் ஆஃப் வாரியர்ஸ் who died bravely in battle. பேட்டலில் வீர மரணம் அடைஞ்சவங்களுக்கு ஒரு நினைவாக வைக்கிற அந்த மெமோரியல் ஸ்டோன் தான் நம்ம ஹீரோ ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, சுடுமண் சிற்பங்கள், டெரகோட்டா இருக்கு இல்லையா, அதை நம்ம வீட்டில் பானைலாம் வாங்கி வைப்போம் இல்லையா, சுடுமண்ணில் செஞ்ச பானைகள், சிற்பங்கள், அந்த மாதிரி. சுடுமண் சிற்பங்கள் என்பது களிமண், டெரகோட்டா கொண்டு உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் ஆகும். களிமண்ணை கொண்டு செய்கிற அந்த சிற்பங்கள் தான் சுடுமண் சிற்பங்கள்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்கள், சுடுமண் சிற்பங்கள், டெரகோட்டா ஸ்கல்ப்சர்ஸ் ஆர் கிளே பேஸ்டு ஆர்ட் ஒர்க்ஸ் கிரியேட்டட் யூஸிங் ஃபயர்டு அண்ட் ஆர்டன்டு கிளே. நல்லா களிமண் நல்லா கெட்டியாக்கி அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து அப்புறம் அதை ஃபயர் ஒர்க் பண்ணி கொண்டு வர்றது தான் இந்த டெரகோட்டா ஸ்கல்ப்சர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, தமிழ் பாரம்பரிய இசை கருவிகள் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். யாழ், வீணை, இங்கிலீஷில் வீணான்னு சொல்லுவோம், மிருதங்கம், நாதஸ்வரம், பறை. ஸோ இந்த 5ல் ரொம்ப ஓல்டஸ்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுனா பறை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4,
பாறை ஓவியங்கள், அதாவது ராக் பெயிண்டிங்ஸ், ராக்லலாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் தமிழரின் தொன்மையான கலை. ரொம்ப பழைய கலை, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணது இந்த கலை தான், பாறை ஓவியங்கள். அப்படின்னா பார்க்கலாம். பாறை ஓவியங்கள் என்பது பழங்குடி தமிழர்கள் பாறைகளில் வரைந்த கலை சித்திரங்கள் ஆகும். ஸோ பாறையில் வர டயக்ராம்ஸ் தான் பாறை ஓவியங்கள்னு சொல்லுவோம். ராக் பெயிண்டிங்ஸ் ஆர் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்ட் ஒர்க்ஸ் கிரியேட்டட் பை இயர்லி தமிழ் பீப்புள் ஆன் கேவ் வால்ஸ் அண்ட் ராக் சர்ஃபேஸ். குகையில் கூட வரைவாங்க, குகைக்குள்ளே வரைகிறது, பாறைகள் மேலே வரைகிறது, இது எல்லாமே ராக் பெயிண்டிங்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. நாட்டுப்புற தெய்வங்கள்லாம் என்ன? இந்த கிராமத்தில் சாமி கும்பிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு குலதெய்வ இருக்கும் இல்லையா, தெய்வங்கள் பக்தியோட, அதுதான் நாட்டுப்புற தெய்வங்கள். ஃபோக் டீட்டெயில்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நாட்டுப்புற தெய்வங்கள் என்பது தமிழர் வாழ்வியல், நம்பிக்கைகள் மற்றும் பாதுகாப்பிற்காக வழிபடும் பக்தி தெய்வங்களை தான் நம்ம நாட்டுப்புற தெய்வங்கள்னு சொல்லுவோம். Folk deities of Tamil Nadu are worshipped for protection, justice, well-being. நல்லா இருக்கிறதுக்காகவும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காகவும் ஒரு ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் தீஸ் deities ஆர் ரிகார்டட் அஸ் வில்லேஜ் கார்டியன் காட்ஸ். ஓகேங்களா, ஒரு கிராமத்தில் ஒரு பாதுகாக்கிற கடவுள்னு சொல்லலாம். அண்ட் ஹாவ் டீப் கனெக்ஷன்ஸ் வித் தமிழ் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். எல்லா தமிழ் பீப்புள்ஸ்கிட்டையும் ஒரு குல தெய்வம்னு ஒன்று இருக்கும், கிராம தெய்வம்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி நாட்டுப்புற தெய்வங்கள் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் யூனிட் 3க்கு வருவோம். அதில் கொஸ்டின் நம்பர் 1, வளரி. வளரினா என்ன? த ஏன்ஷியன்ட் தமிழ் வெப்பன். இந்த பூமராங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேங்களா, நீங்கள் அந்த பூமராங் கிடையாது, இது ஒரு வெப்பன். இந்த பூமராங் ரொம்ப தூரத்துக்கு தூக்கி போகலாம், திரும்ப நம்ம கைக்கே வரும். ஸோ இந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் இருக்குது. வளரி என்பது தமிழர்களின் பழங்கால போர்க்கலை மற்றும் வேட்டைக்கலை சார்ந்த பூமராங் போன்ற ஒரு ஆயுதமாகும். இது போரிலும் வேட்டையிலும் பயன்படுத்தப்பட்டது. ஸோ எங்கேயாவது போருக்கு போகிறாங்கன்னா இதை எடுத்துகிட்டு போவாங்க, சண்டைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா, வளரி. இங்கிலீஷில் பார்க்கலாம். வளரி இஸ் அன் ஏன்ஷியன்ட் தமிழ் த்ரோவிங் வெப்பன் சிமிலர் டு எ பூமராங். பூமராங் மாதிரியே தான் இருக்கும், இங்கிலீஷ்காரங்க யூஸ் பண்ணுவாங்க பூமராங், அதே மாதிரி தான் இருக்கும். யூஸ்ட் ஃபார் ஹண்டிங் அண்ட் வார்ஃபேர். இட் வாஸ் ப்ரைமர்லி யூஸ்டு பை தமிழ் வாரியர்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ் ஃபார் லாங் ரேஞ்ச் அட்டாக். ரொம்ப தூரத்தில் ஏதோ ஒரு அட்டாக் பண்ணோன்னா இது வளரி எடுத்து அடிப்பாங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, கரகாட்டம்னா என்ன? தலையில் கரகம் வைத்து சமதுல நிலைமையில் நடனமாடும் பாரம்பரிய நாட்டிய வடிவம். ஸோ தலையில் என்ன பண்ணுவாங்கன்னு, கரகம்னா ஒரு சொம்பு மாதிரி இருக்கும், வச்சுட்டு அதில் கரகம்னா அதில் தேங்காய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு கட்டிட்டு தலையில் வச்சு பேலன்ஸ்டாக ஆடுறது தான் வந்து கரகாட்டம். எ ட்ரெடிஷ்னல் தமிழ் டான்ஸ் பர்ஃபார்ம்டு வித் டெக்கரேட்டட் பாட், அதாவது கரகம்னு சொல்லுவோம், பேலன்ஸ்ட் ஆன் த ஹெட். கொஸ்டின் நம்பர் 3, வில்லு பாட்டுனா என்ன? வில்லை கருவியை இசை கருவியாக பயன்படுத்தி பாடல் மூலம் கதைகள் சொல்லும் தமிழர் பாரம்பரியம் கலை. ஓகேங்களா, ஸோ இதான் வில்லு பாட்டு. எ ஃபோக் ஸ்டோரி டெல்லிங் ஹார்ட் வேர் எ பவ். வில்லு, அதில் முக்கியமானது அந்த வில்லு தான். இஸ் யூஸ்ட் அஸ் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டு நரேட் ஸ்டோரி த்ரூ த சாங்ஸ். ஸோ பாட்டு பாடிக்கிட்டே கதை சொல்கிறது தான் வில்லு பாட்டு. நெக்ஸ்ட், கணியன் கூத்து அப்படின்னா என்ன? இறை அருளை பெற கிராம திருவிழாக்களில் கணியன் சமுதாயத்தினர் ஆடும் பாரம்பரிய கூத்து. ஸோ ஒரு கம்யூனிட்டி இருக்கிறாங்க, கணியன் கம்யூனிட்டி, அதாவது சமுதாயத்தினர், அந்த சமுதாயம் தான் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அந்த கணியன் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டான்ஸ் பண்ணுவாங்க, இதில் ஓகேங்களா, ஆடுவாங்க திருவிழாக்களெல்லாம். எதுக்கு? கிராமத்தில் இருக்கிற அந்த தெய்வத்துடைய அருள் பெறறதுக்காக. A ritual folk dance performed by the Kaniyan community during village festivals to seek divine blessings. கடவுள்கிட்ட இருந்து இந்த blessing வாங்குறதுக்காக தான் இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, ஒயிலாட்டம். உடலில் கட்டப்பட்ட வண்ண பட்டைகளை அசைத்து குழுவாக ஆடும் தமிழர் பாரம்பரிய நடனம். ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்டை எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, பட்டை, அந்த பட்டையை தான் அப்படி சொல்கிறேன் அட்டைன்னு. ஓகேங்களா, அது கட்டிப்பாங்க, கலராக கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுறது. ஓகேங்களா, ஸோ ஒரு அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த பட்டைகளை நவுத்துறது. A vibrant group dance where dancers move rhythmically
வித் கலர்ஃபுல் கிளாத் ஸ்ட்ரிப்ஸ் டைடு டு தேர் பாடிஸ். ஸோ கலர் துணியில் கட்டிப்பாங்க, அது ஒரு கொஞ்சம் பட்டை துணி மாதிரி இருக்கும், அதை கட்டிட்டு டான்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கு வருவோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அகம் புறம். இதை எப்படி சொல்லலாம்னா அகநானூறு புறநானூறுன்னு சொல்லலாம். அகம் டீல்ஸ் வித் லவ், எமோஷன்ஸ், பர்சனல் லைஃப், இதெல்லாமே அகநானூறு. புறநானூறுனா புறம், ஃபோக்கஸ் ஆன் வார், ஹீரோயிசம், சொசைட்டி. ஸோ இதெல்லாமே நம்ம புறநானூறுன்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா அகம்னா நம்மளோட இன்னர் லைஃப், புறம்னா அவுட் சைட் த லைஃப், அவுட்டர் லைஃப்னு சொல்லலாம். ஸோ அகமும் புறமும், அகம் காதல், உணர்வுகள், தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியது. ஓகேங்களா? ஸோ பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்கிறது அகம். புறம் போர், வீரம், சமூக வாழ்க்கை பற்றிய புறநானூறு. ஓகேங்களா? ஸோ அகம்னா நம்ம உள்ளே இருக்கிற உள்ளுணர்வு, புறம்னா வெளிப்புற வாழ்க்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, ஏன்ஷியன்ட் பிளான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற செடிகள், பழைய காலத்து செடிகள். நாவல் மரம் ஜமுன் ட்ரீ, அத்தி மரம் ஃபிக் ட்ரீ, பனை மரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் பனை மரம் பாம் ட்ரீ, வேம்பு நீம் ட்ரீ, அரச மரம் பீப்பிள் ட்ரீ. ஏன்ஷியன்ட் அனிமல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ் கடல் சிங்கம், தமிழ் சீ லயன், சேவல் ரூஸ்டர், கருடன் ஈகல், புலி டைகர். ஓகே, யூனிட் 4 அந்த 2 கொஷின் படித்தாலே போதும். நான் ஏற்கனவே உங்களுக்கு பார்ட் பியில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுலேருந்தே சில கொஷின்ஸ்லாம் பார்ட் ஏல கேட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 1, சித்த மருத்துவம்னா என்ன? சித்த மருத்துவம் என்பது தமிழர் தொன்மையான மருத்துவ முறை ஆகும். பழங்காலத்தில் இவங்க தான் டாக்டர்ஸ், சித்த மருத்துவர் தான் டாக்டர்ஸ். இது பஞ்சபூத கொள்கை, 3 வகை தோஷங்கள், அதாவது பஞ்சபூதம் ஒன்று இருக்கும், அப்புறம் 3 வகை தோஷங்கள். அது என்னென்ன தோஷம்னா வாதம், பித்தம், கபம். இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்படையாக கொண்டு இந்த மருத்துவத்தை செலுத்துவாங்க. சித்தா மெடிசன் இஸ் அ ட்ரெடிஷ்னல் தமிழ் மெடிக்கல் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் த பஞ்சபூதா. 5 எலமெண்ட்ஸ் இருக்கும், நிலம், நீர், காற்று, ஆகாயம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது தியரி. அண்ட் 3 தோஷாஸ், வாதா, பித்தா, கபா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த சித்தா மெடிசன் வந்து உருவாக்குவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, சுயமரியாதை இயக்கம்னா என்ன? இது உங்களுக்கு ஏற்கனவே பார்ட் பியில் சொல்லி கொடுத்துருக்கேன், இதையும் 2 மார்க்கில் கேட்பாங்க. சுயமரியாதை இயக்கம் என்பது சமூக சமத்துவம், சாதி ஒழிப்பு, கல்வி மற்றும் பெண்ணுரிமை இதெல்லாம் போராடி ஒரு திராவிட இயக்கத்தின் முக்கியமான இயக்கமாகும். ஸோ இவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோடைய முக்கியமான அம்சமே என்னதுன்னா சாதி ஒழிக்கிறது, அப்புறம் பெண்களுக்கு கல்வி கொடுக்கறது, கல்வி உரிமை கொடுக்குறது. இது எல்லாமே அவங்களுடைய பேசிக் ஐடியாஸ். ஓகேங்களா? த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வாஸ் எ மேஜர் டிராவிடியன் மூமெண்ட் தட் ஃபவுட் ஃபார், எதுக்கு ஃபைட் பண்ணுறாங்க? சோஷியல் ஈக்குவாலிட்டி, சொசைட்டியில் எல்லாருமே சமமாக வரணும். கேஸ்ட் அபாலிஷன், ஓகேங்களா? அப்புறம் எஜுகேஷன் கொண்டு வரணும், விமென்ஸ்க்கு ரைட்ஸ், பேசிக் ரைட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். இது எல்லாமே அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டில் இருக்கிற ஐடியாலஜிஸ். இவ்வளவு தான் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஏ கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டு நல்லா நான் சொன்னதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் போய் எழுதலாம். ஓகேங்களா? இந்த பார்ட்டை நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட் பியும் நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. ஸோ கரண்ட்டாக இப்போதைக்கு சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு என்னோடய அகாடமியில். அதனால தான் 2 யூனிட்ஸோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் பார்ட்டே அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். அடுத்து வர எக்ஸாம்ஸ்க்குலாம் நான் உங்களுக்கு ப்ரியாராகவே அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். 4G சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். 4G சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.